guys, welcome to RCVL Gaming. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிரானி சாப்டர் 1ல கார் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம எப்பவும் போல ஈஸிலியே வச்சிடலாம். மியூசிக்கையும் கட் பண்ணிடலாம், இல்லைனா ரொம்ப மண்டை குடைச்சலாக இருக்கும், ரொம்ப டார்ச்சர் மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கார் எஸ்கேப் பண்ணிவிட்டு டோர் எஸ்கேப் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா தெரில, புதுசாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். எல்லாருமே தினமும் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே கிரானியில் டோர் எஸ்கேப் பண்ணிட்டு தானே கார் எஸ்கேப் பண்ணுறாங்க. நம்ம கார் எஸ்கேப் பண்ணிவிட்டு டோர் எஸ்கேப் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, கிளி வேறு வந்துட்டா. கிளவானா தான் கீழே போட்டு புதைச்சி வச்சுருக்கா. பாவம் கிளவானா. சரி, இவகிட்ட மாட்டிக்கிட்டு இவெல்லாம் ஒரு பொம்பளையா? அப்பா, டென்ஷன் தான் ஆகும் கிழவனுக்கு. ரொம்ப பாவங்க அவன். இதுவே நானாக இருந்தால் அவ்வளோதான், வச்சு சாத்திட்டு சாவடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி தான் வச்சு மேய்க்கிறானோ இதை. ஓகே, இந்த இடத்துல ஷார்ட்கன் பாட் கிடச்சிருக்கு, இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு கிரானி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட இல்லைலாம். ஏன்னா இப்போ அவள் வரப்போகிறது இல்லை, வந்தால் என்ன பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நான் எப்பயுமே தூக்கி தூக்கி போட்டுருவேன். இங்கே இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம் ஒரு தாட். அதனால் ஸ்பார்க்கிள் ப்ளக் இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம், அப்புறமா எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே ஒன்றும் இல்லைன்றதுக்காக நான் கீழே வந்தேன், அதனால் அந்த இடம் கட் ஆகிடுச்சு கொஞ்சம். ஓகே, நம்ம இப்படிக்கா போகலாம். இங்கே போயிட்டு எதனா இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே கிரானி வராலாம் செக் பண்ணிட்டு போகலாம் நம்ம. ஓகே, இங்கே ஸ்பார்க்கிள் ப்ளக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போட்டு வச்சுருவோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமில் ஃபுல்லாத்தையும் தேடி தேடி எடுக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு முடிக்க. அந்த டைமில் வந்து போயிட்டு இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. ஓகே, இங்கே எதனா இருக்கான்னு செக் பண்ணேன், இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம கீழே போயிட்டு ஷார்ட்கன் பாட் எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணிடலாம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கன்று எதனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிச்சன்லலாம் தேட ஈஸியாக இருக்கும். அப்படியே கூட தேடலாம், பட் இவ தொல்லையாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் சாவடிச்சு தேடுவோம் அப்படின்ட்டு இந்த ஷார்ட்கன் பாட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் போட்டேன். வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டா. நம்மளை பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி கரெக்டாக நம்ம வெளியில் வரணும். வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அவள் செத்துருவா. இது ஒரு சூப்பர் டெக்னிக்கு. விளையாட தெரியாதவங்களுக்கெலாம் சூப்பரான டெக்னிக். விளையாட தெரியாதவங்க தான் அதை ட்ரை பண்ணணுன்னு இல்லை. நம்மளுக்கு நார்மலாக கன் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கலன்னா அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். சாரி, அதை காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப இழுத்துட்டே போகுது வீடியோ, அதனால் நான் கீழேருந்து மேலே வரதெல்லாம் காட்டல. ஓகே, இப்போ நம்ம கீழே போகலாம். இந்த ட்ராவில் எல்லாமே செக் பண்ணியாச்சா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே இன்ஜின் பார்ட் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே போட்டு வச்சிடலாம். நமக்கு அது எப்பயுமே யூஸ் ஆகும். ஓகே, இப்போ போட்டாச்சு. இங்கே வேறு எதுனா இருக்கான்னு பார்க்கலாம். புக்கு இருக்குது, சரி புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே செட் பண்ணிடலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக கீ கிடைக்கும். கீ சீக்கிரமாக கிடச்சிருச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம அதை செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்த விட்டு போகலாம். இந்த கார் பேட்டரி எடுத்துகிட்டு போய் இப்போ கீழே போட்டு வச்சிடலாம். நம்ம அந்த மாதிரி போட்டு போட்டு வைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இதே இங்கே போட்டாச்சு. ஓகே, இங்கே ஷார்ட்கன் பாட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சிடலாம். கீழே வச்சு கன் செட் பண்ணிடலாம். ஏன்னா கிழவி ரீஸ்பான் ஆகிட்டான்னு நினைக்கிறேன், சொட்ட அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். இதை ஓப்பன் பண்ணி விட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம போய் கன் பாட் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த கன் பாட் எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி கன் எடுத்துக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆமோ நான் ஏன் லோட் பண்ண போகிறேன்னா, நான் இந்த கிராணி 2ல் ஆமோ வந்து எப்போயுமே 2ஆக தான் லோட் பண்ணுவோம். இதில் வந்து ஒரே ஒருத்தி, அதாவது கிராணி மட்டும்தான் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரே ஒரு ஆமோ தான் லோட் பண்ண முடியும் போல். அது தெரியாத நான் போயிட்டு இன்னொரு ஆமோ போட்டு தட்டிகிட்ருக்கேன், வா வா வான்ட்டு. அப்புறம் பார்த்தா இஸ் லோடட் அப்படின்னு காட்டுது. என்ன ஆமோ இஸ் லோடட்னு காட்டுதே அப்படின்னு பார்த்தா ஒன்று தான் லோட் பண்ண முடியும் போல். ஓகே, நான் அங்கேயே கன் போட்டு வந்து இங்கே செக் பண்ண ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம ரிட்டனே போயிடலாம். ரிட்டன் போயிட்டு கன் எடுத்துக்கலாம். கன்னை தூக்கி போட்டோன்னா கிராணி வந்து வரும். நம்ம அவ்வளோ முடிச்சாச்சு. முடிச்சு விட்டு கேசலின் கேன் இருக்கா, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கலெக்ஷனில் சேர்த்துடலாம். கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதை மட்டும் போட்டு வைக்கிறேன், ஏன்னா கார் கீ இல்லை, அதனால் கீழே எடுத்துகிட்டு போய் போட்டுடுறேன். இன்ஜின் பார்ட் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சா மட்டும் பார்த்தாது இல்லையா, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எஸ்கேப் பண்ணும்போது. அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, கிராணி திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம கன்று எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இப்போ மேலே போகலாம். மேலே வந்து ஸ்பைடர் இருக்குல்ல, இனிமே நம்ம ஸ்பைடர் ரூம் ஓப்பன் பண்ணி விட்டோம்ல, அதனால வந்து நம்ம இதை வச்சு ஆமோ வச்சு ஷூட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த டோரை. இங்கேருந்து ஷூட் பண்ணலான்னு நினச்சேன், அப்புறம் இப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னொரு ஆமோ வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம், கழுவியை போட்டதில்ல. இங்கே விரெஞ்ச் இருக்குது, இந்த விரெஞ்ச் எடுத்துகிட்டு போயிடலாம் கீழே. இங்கே போட்டு வச்சிடலாம். ஒரு சில வாட்டி இங்கேருந்து போடும்போது பக்காகி கீழே அந்த ஐட்டம் இருக்காது. மோஸ்ட்லி இந்த பக்கம் வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நான் கன்று வேணும், கிளவி வந்துடுவா அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வழியாக போட்டேன். ஓகே, அங்கே ஆமோ இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அப்போ இங்கேருந்து சுடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஏம் வச்சு ஷூட் பண்ணலாம். கொஞ்சம் மேலே வச்சு ஷூட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு புல்லட்டை வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா கேள்வி வந்துடுவாளான்னு தெரில. அவள் வந்துட்டு ரீஸ்பான் ஆகிட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரில, அதனால். ஓகே, நம்ம செக் பண்ணிக்கலாம் திரும்பி வந்துட்டாளான்னு தெரியல. இப்போ கீழே போயிட்டு ஓப்பன் பண்ண போகலாம். இந்த ஒரு இடத்துல வந்து கன் ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அங்கே போகலாம். இங்கே வேறு எதனா திங்ஸ் ஓப்பனில் இருக்கான்னு தெரில. கிராணி ரீஸ்பான் ஆகிற டைம் ஆயிடுச்சுன்ட்டு நான் மேலே வந்துட்டேன். அப்புறம் அந்த டைமில் நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டு வச்சிடலாம். அப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் கன் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன், ஏன்னா கிராணி சவுண்ட் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 2 மினிட்ஸும் ஆயிடுச்சு, சீக்கிரமாக ரீஸ்பான் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம போயிட்டு ஷார்ட் கன் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே போகலாம். சீக்கிரமாகவே அடுத்த டோர் எஸ்கேப் போட்டுருவேன். ஓகே, இப்போ வந்து கிராணி கூப்பிட்டு சுட்டு போட்டுடலாம். சும்மா நம்ம டார்ச்சர் பண்ணிட்டுருக்கோம், நம்ம ஒரு வேலையே செய்ய விட மாட்டா, அதனால் முடிச்சிடலாம். சொட்டவா சொட்டை. ஓகே, இவ்வளோ முடிச்சாச்சு. ஆனால் மொட்டை பாவங்க, ஐயோ இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸே எடுத்துகிட்டு போய் போட்டாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா நமக்கு வந்து கீழே போகும்போது ஸ்க்ரூ ட்ரைவரை தேவைப்படும். ஏதோ பக்காயிடுச்சு, அதனால் நான் செத்துட்டேன். சரி, ஓகே, நம்ம திரும்பி ரீஸ்பான் ஆகிட்டு வரலாம். ரீஸ்பான் ஆயாச்சு. ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு திரும்பி கன் எடுக்க வேண்டியது இருக்கும். கன் எடுத்து லோட் பண்ணி போட வேண்டியது இருக்கும் கிராணியை, ஏன்னா அவள் ரீஸ்பான் ஆகிட்டால.
நம்ம செத்துட்டோன்னா நம்ம சாவடிச்சதுக்கப்புறமா ரீஸ்பான் ஆகிடுவா. அதனால் போட்டு தள்ளிட்டேன். ஓகே டன், முடிச்சாச்சு கதையை. இங்கே கன்னை த்ரோ பண்ணிவிட்டு ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாமா ரெஞ்ச் எடுக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே ரெஞ்சே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே டைட் பண்ணிடலாம் ஸ்க்ரூவை. ஓகே இதில் 6 ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். சீக்கிரம் டைம் ஆகுது. ஓகே இங்கேயே போட்டு போகலாம். கார் பேட்ரி எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம். கார் பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைம் ஆக வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்பார்க்கிள் ப்ளக் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சிடுறேன். நம்ம இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ ஃப்ரண்ட்டில் எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் கார் கீயும் பேட்லாக் கீ மட்டும்தான் தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகே இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குன்ட்டு. இங்கே மோஸ்ட்லி கீ இருக்கும், ஆனால் இப்போ இல்லை. ஏதோ ரஸ்டட் பேட்லாக் கீன்னு இருக்குது. அது நமக்கு இந்த ஸ்கிப் தேவைப்படாது. ஓகே இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல போட்டு வச்சிடலாம். ஏன்னா யூஸ் ஆகும். கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் போட ஒரு இடம் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் போடணுன்றதுக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே இதை ஏற்கனவே நம்ம திறந்து பார்த்துட்டோம். க்ளோஸாக இருக்கிறதுனால நான் திரும்பி திறந்து பார்த்துட்டேன். ஓகே ரீஸ்பான் ஆன மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஷூட் பண்ணலாம். நம்ம அப்பயே சொன்ன மாதிரி இந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணலான்னு சொன்னோம். கீழே ஒரு கன்னால் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த. ஓகே இங்கே எதனா இருக்கான்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் இல்லை. ஓகே ஷூட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு தேவையே கிடையாது. நம்ம ட்ரை பண்ணுவோம், கிடைச்சா ஃபீஸ் ட்ராப் எடுத்துக்கலாம். ஓகே இந்த வாட்டி கிடைக்கல. அதனால் நான் மேலே கேள்வியை போட்டு தள்ளுறதுக்காக கன் ஆமோ ஃபில் பண்ணிட்டேன் கன்னில். வாடி சொட்டேன், சீக்கிரம் வா, டைம் ஆகுதுல்ல. போ. ஓகே இவ்வளோ முடிச்சாச்சு. மேலேயே ஏறி போவோம். அவன் மேலே ஏறி இந்த கீ எடுப்போம். அவள் பொண்ணு போட்ட கீயை அவள் மேலே ஏறி தான் எடுப்போம். நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்ருக்கோம். சாகு. ஏறி மிதிச்சாச்சு நல்லா. ஓகே இந்த எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே போட்டு வச்சிடலாம். ஏன்னா நமக்கு திரும்பி மேலே வரும்போது யூஸ் ஆகும். ஓகே இதை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே உருட்டி விட்டுறலாம். வீல் கிராங்கை வேணா எடுத்துகிட்டு போகலாம், இல்லை உருட்டி விடலாம். ஓகே இதை நம்ம கீழே போட்டுக்கலாம். இங்கே ஒரு காஜ் வீல் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். போ. ஓகே காஜ் வீல் எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் உங்களுக்கு எதனா வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கேளுங்க. நான் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி உங்களுக்காக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே நம்ம இந்த வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். போகிறா பாருங்க. எப்போ வந்தாலும் இந்த கிராணி 1 தான் ஈஸியாகவே இருக்கும். இப்போ இவளை கொண்டு நியூ அப்டேட்டாக கொடுத்ததுலேருந்து இது கூட கஷ்டமாக தான் இருக்குது. கிராணி கூட எந்த பக்கம் போனாலும் ரொம்ப இப்போ எஸ்கேப் பண்ணணுன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ரொம்ப பெருசாக இருக்கா, அதனாலேயே ஒரு 36 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுது ஒரு வீடியோவை எடுக்க. நம்ம கீழே இவளையும் சமாளிக்கணும், மேலே போனால் அவளையும் சமாளிக்கணும். அதானங்க கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு கன்று வச்சு போட்டு தள்ளிட்டு போகலான்னு பார்த்தாலும் அதுக்கும் இல்லாமல் அப்படியே டென்ஷன் ஆகுது. இவளை பார்த்தாலே கத்திக்கிட்டு வேற வரா ஓன்ட்டு, அதுவே டென்ஷன் ஆகுது.
ஓகே, நம்ம இந்த இடத்துல தான் ஸ்க்ரூ ட்ரைவர் போடணும் அப்படின்னு சொன்னோம். ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பேட்லாக் கீ இருக்குது, நமக்கு யூஸ்ஃபுல்லான கீ. மோஸ்ட்லி இந்த பேட்லாக் கீ வந்து இந்த 2 எஸ்கேப்புமே தேவைப்படும். ஓகே, இங்கே எதனா இருக்கும்னு பார்த்தா மீட் தான் இருக்குது. மீட்டுக்கு பதிலாக தான் நம்ம கன் யூஸ் பண்ணிட்டோம், அதனால் அந்த மீட் நமக்கு தேவைப்படாது. ஓகே, நம்ம இங்கே வந்துட்டு பேட்லாக் கீயை போட்டு வச்சிடலாம். ஓகே டன். ஏன்னா நம்ம இந்த பக்கம் தானே போகிறோம், இங்கே போட்டு வச்சாலும் தப்பு இல்லை, போட்டு வச்சிடலாம். ஓகே, இங்கே வந்து ஸ்பைடர் அதான் ஏஞ்சலினா வரலான்னு பார்க்கலாம். இப்போ பேர் தானா கரெக்டாக தெரில. இவ பேர் ஏஞ்சலினா அப்படின்றது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் மெலான் இருக்குது. மெலானில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓகே, மெலான் உள்ள என்ன இருக்குதுன்னுலாம் தெரியல, நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பைடர் இப்போ தான் இப்படி க்ராஸ் பண்ணிச்சு. வேறு அவள் ஃபுட் ஸ்டெப்ஸே கேட்கலையா, அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் போட்டுடலாம். ஓகே, நம்ம வெளியிலே போயிடலாம். ஏன்னா இதுலேயே வந்து கீ கிடச்சிருச்சுன்னா நம்ம சீக்கிரமாக வெளியில் போயிடலாம். போங்கடா போங்க, புள்ளக்குட்டி இருந்தால் போய் வளங்க. டென்ஷன் ஆகுதுங்க. ஏங்க, சின்ன ஒரு கார் கீ கொடுத்துருந்தா இந்த எஸ்கேப்பே முடிச்சிருக்கலாம். போயும் ப்ளே ஹவுஸ் கீ தராங்க. என்ன பண்ணுறது, இதை வச்சுட்டு இன்னும் ஒரு காஜ் வீல் வேறு கிடைக்கல. அது கிடச்சா அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, நான் இப்போ மேலே வந்துட்டு ஆமோ ஃபில் பண்ணிட்டேன், கேள்வி போட்டு தரல. சரி, ஒரு ட்ரிக்கு வந்து நான் பார்த்தேன், அதை ட்ரை பண்ணலான்ட்டு லூஸ் மாதிரி எதோ பண்ணேன், பட் அது ட்ரை ஆகலை. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிட்டேன். கேள்வி வந்து பார்த்துட்டா திராவத்தனமாக கீழே குதிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க சோழியை. அந்த கேள்வி சரியான கிழட்டு கிழவி, கூனி கிழவிங்க இவ. ஓகே, அவள் போகிறான்னு பார்த்தேன். ஆமாம், நம்மளை துரத்திட்டு வரா. அவள் இப்படி வரட்டும், நம்ம அப்படி போகலான்னு பார்த்தா திரும்பி நம்மளே துரத்திட்டு வரா. ட்ராப் வேறு போட்டு வச்சிடுறா. மாட்டினோன்னா அவ்வளோதான், பின்னாடி வேறு துரத்திட்டு வரா. ஓகே, நம்ம கன் எடுத்து இவளையே முடிச்சு விட்ருவோம். இது வேலைக்கு ஆகாது. பாடி கிழிவு மேலே உனக்கு இருக்குது, உனக்கு பாட தான். வா சாவு, போயிட்டு வா, டாட்டா. ஓகே, நம்ம இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டு வச்சிடலாம், நமக்கு யூஸ் ஆகும். வேறு எதுக்குன்னா தேவைப்படுமான்னு தெரியல. ஓகே, இப்போ இந்த பக்கம் போயிட்டு ப்ளே ஹவுஸ் கீயை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஒரு இடத்துல வந்து காஜ் வீல் போட்டு வச்சுருந்தோம், எனக்கு தெரிஞ்சு கீழே கார் இருக்க இடத்துலன்னு நினைக்கிறேன். சரி, இப்படியே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ கிராணி உயிரோடு இல்லை, நம்ம ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அவள் உயிரோடு இருக்கிறத விட செத்துடுறது நல்லது. ஓகே, வேறு எதனா திங்ஸ் கிடைக்குமா நம்ம போய் செக் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல. இங்கே கூட காஜ் வீல் கிடைக்க, இன்னொரு காஜ் வீல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் இப்படி வந்திருக்கேன். ஓகே, இங்கே வந்துடலாம். ஸ்பைடர் எங்கே இருக்க? அப்படி தான் போகுது. பாய். ஓகே, நம்ம குடுன்னு ஓடி வந்துட்டோம். நான் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன், அதாவது நம்ம ப்ளே ஹவுஸ் கீ போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த கோடு மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருந்துச்சு. அதில் வந்து 1ன்னு போட்டிருந்துச்சு, அதனால் நான் 1 இடத்துல வந்துட்டு எடுத்துட்டேன். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் இருக்குது, அது உள்ள எனக்கு தெரிஞ்சு ஹேமர் இல்லை எதுனா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் நம்மக்கிட்ட ஹேமரே கிடைக்கல. அதனால் கொஞ்சம் இவ எப்படிக்கா போகிறான்னு பார்த்துடலாம். அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் போயிடலாம். இப்போ இந்த பக்கம் வந்தானா நான் அந்த பக்கம் போயிடுவேன். இங்கே ஸ்ட்ரெயிட்டாவது போவாளான்னு பார்த்தா பார்த்துட்டேன். ஓடி வரதை பாருங்க. இவளுக்கும் ஸ்பைடருக்கும் என்னங்க சம்பந்தம்? இவளுக்கு போயிட்டு ஸ்பைடர் கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. ஓகே, நான் இப்போ கீழே வந்துட்டு இந்த வெளியில் வந்து போட்டு விஞ்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். விஞ்ச் ஹேண்டில் போட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன்.
ஓகே, இதில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஹேமர் தான் வந்திருக்கு. ஓகே, நான் மேலே வந்துட்டு ஹேமர் இருக்க இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓகே, நான் அங்கே திருப்பி ஹேமர் போட்டால் பேர்ட் சீட் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரில. பேர்ட் சீட் போட்டால் ரிமோட் கண்ட்ரோல் தான் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுட்டேன். அப்புறம் ஹேமர் எடுத்துக்கலாம். ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நான் இப்போ கன் எடுத்து ரீலோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிராணி ரீஸ்பான் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் புல்லட் பார்த்தேன், அதனால் நான் வந்து ஹேமோ ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா பின்னாடியே துரத்திட்டு வந்தா இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தோன்றுச்சு. அதனால தான் வந்து நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு மேலே போகலாம். மேலே போகும்போது இந்த பக்கம் வந்துட்டான்னா நமக்கு கொஞ்சம் கோளாறாயிடும். ஓகே, ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு கேமரா உடச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி லாக் ஆகிடும். அப்புறம் இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. நடுவில் போய் நின்றுவோம் கிராணி ஸ்பான் ஆகிட்டானா. ஓகே, இங்கே இன்னொரு காஜ் வீல் இருக்குது. ஒரு காஜ் வீலை வந்து செட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த 1ன்னு எழுதியிருக்கிறத. ஓகே, இன்னொரு காஜ் வீல் வந்து நம்ம கார்கிட்ட வந்து போட்டு வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கிரம் சீக்கிரம் போ, டைம் ஆகுது. கார் எஸ்கேப் வந்து நார்மலாகவே ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஆமாம், நான் இங்கே வந்து கார் கீ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு கிடச்சிது வெப்பன் கீ தான். சரி, வெப்பனை வச்சு நம்ம போடுவோம். நமக்கு வந்து ஷார்ட் கன் கிடைக்கிறத விட இந்த வெப்பன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து புல்லட் வந்து ஒரே புல்லட்டு எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நான் இப்போ ரிமோட் கண்ட்ரோலில் எதனா இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த இடத்துல ஏதோ இருந்துச்சு அப்படின்ட்டு. அதனால் சேஃப்கி எடுத்துகிட்டு சேஃப்கி போடுற இடத்துக்கு வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கார் கீ அங்கே தான் இருந்துச்சு. நான் கார் கீ எடுத்துகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேட்லாக்கையும் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அது ஓப்பன் ஆகட்டும். நம்ம பெட்ரோலை சீக்கிரமாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடலாம். மாஸ்டர் கீயே எங்கே கொடுத்துருக்கான் பாருங்களேன். அப்பா, யாரா நீங்கள் யாருன்னா கார் கீயே தேடி போவாங்களா? தேடி போயிட்டு எப்போ கண்டுபிடிக்கிறது இந்த மாஸ்டர் கீயை? இப்போ நான் அவங்க சொல்கிறதையே செஞ்சுருவேன். நான் கஷ்டப்பட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் க்ளோஸ் பண்ணி விட்டேன். இது பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. சரி, போகலாம். ஓகே, டாட்டா, குட் பாய் கிராணி, நான் போயிட்டு வரேன். அவ்வளோதாங்க இந்த கேம் ப்ளே. நம்ம இந்த கேம் ப்ளே முடிச்சிட்டோம். நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறங்க. பை பாய் காய்ஸ்.